ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில்வே துறையின் நிதி ஆதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ருத் உத்யான் தோட்டத்தை இதுவரை 11,000 மூத்த குடிமக்கள் பார்வையிட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கத்தாரிலிருந்து 600 இந்தியர்கள் 5 விமானங்கள் மூலம் நேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இணைவதற்கு பெரும்பாலான நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். ரயில்வே துறையின் நிதி ஆதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். மக்களவையில் நேற்று வரும் நிதியாண்டிற்கான ரயில்வே துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், செயல்திறன் அடிப்படையிலான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாலேயே ரயில்வே உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி எட்டப்பட்டு வருவதாக கூறினார். ரயில்வே துறையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாகவும், ரயில்வே துறைக்கு முன்னெப்போதும் இல்லாத வகையில் அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதால் நாட்டின் அனைத்து மாநிலங்களும் பலனடைந்திருப்பதாகவும் அமைச்சர் கூறினார். ரயில் வழித்தட மின்மயமாக்கல், டீசல் அடிப்படையிலான செயல்பாடுகளுக்கு மாற்று நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் போன்றவற்றால் கடந்த 10 ஆண்டுகளில் ரயில்வே துறைக்கு 6,000 கோடி ரூபாய் சேமிப்பு கிடைத்திருப்பதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். கத்தாரில் வான்வழி கட்டுப்பாடுகள் நீடிக்கும் நிலையில் நேற்று 1,600 இந்தியர்கள் கத்தார் ஏர்வேஸின் 5 விமானங்கள் மூலம் இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவிற்கான விமான போக்குவரத்தை மேலும் விரிவுபடுத்தவும் 9 நகரங்களுக்கான இணைப்பை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளதாக தூதரக அறிக்கை தெரிவிக்கிறது. கத்தார் வான்வெளி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளதால் கட்டுப்பாடுகளுடனேயே விமானங்கள் இயக்கப்படுவதாகவும் தூதரகம் மூலம் இந்திய பயணிகள் தங்களின் பயணத்தை திட்டமிடுமாறும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சவுதி அரேபியாவிற்கு சென்று அங்கிருந்து இந்தியா திரும்ப ஏதுவாக தற்காலிக விசாவும் வழங்கப்படுவதாக தூதரக அறிக்கை தெரிவிக்கிறது. இதனிடையே மேற்காசியாவின் பல்வேறு நாடுகளிலிருந்து ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் சார்பில் 50 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. ஏற்கனவே திட்டமிடப்பட்ட 26 விமானங்களுடன் மேலும் 24 விமானங்கள் இயக்கப்பட இருப்பதாக ஏர் இந்தியா வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட 4 மாநிலங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தல் மற்றும் 6 மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தலுக்கு 1111 மத்திய பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது. இவர்களில் 557 பேர் பொது பார்வையாளர்கள், 158 பேர் காவல்துறை பார்வையாளர்கள் மற்றும் 326 செலவின பார்வையாளர்கள் என்று தேர்தல் ஆணைய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேர்தலை நேர்மையாகவும் வன்முறை ஏதும் நிகழாமலும் தடுக்கும் வகையில் நடத்துவதற்கு ஏதுவாக இந்த பார்வையாளர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபடுவார்கள் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பார்வையாளர்கள் தங்களுக்கான தொகுதிகளில் இன்று முதல் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் 100% வாக்களிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி மாநிலம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. சேலம் மாவட்டத்தில் அனைவரும் வாக்களிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து கையெழுத்து இயக்கம் மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இதற்காக முன்னேற்பாட்டு பணிகளை தீவிரமாக அரசு ஊழியர்கள் மற்றும் அலுவலர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைவரும் தவறாமல் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி தேர்தல் ஆணையத்தின் சார்பில் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான பிருந்தாதேவி கலந்து கொண்டு முதல் கையெழுத்திட்டார். இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறை அரசு ஊழியர்கள், பொதுமக்கள் என அனைவரும் ஆர்வமாக தேர்தலில் தவறாமல் 100% வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி கையெழுத்திட்டனர். சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. சுட்டு விரலில பொட்டு வைக்கிற புள்ளியில் ஏற்படும் மாற்றம், நீ தொட்டு அழுத்துற ஒத்த பட்டனில தேச முன்னேற்றம். இந்திய குடிமக்கள் உரிமை இதுவே, எல்லோரின் அடிப்படை கடமை இதுவே. ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், ஓட்டு போடுவோம், நிச்சயம் ஓட்டு போடுவோம்.
சுட்டு விரலில பொட்டு வைக்கிற புள்ளியில் ஏற்படும் மாற்றம் நீ தொட்டு அழுத்துற ஒத்த பட்டனில தேச முன்னேற்றம் 10 நிமிட வாக்களிக்கும் அவசிய வேலை இது 5 வருட ஆட்சியை தான் தீர்மானிக்கும் நாளை 100 அடி தூரத்திலே வாக்குச்சாவடி வந்துவிடும் நமது உரிமையோ ஒரு ஓட்டு தந்துவிடும் ஏற்றம் பெற எப்படியும் நிச்சயம் வாக்களிப்போம் நிச்சயம் வாக்களிப்போம். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானுடன் நேற்று தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். மேற்காசியாவின் தற்போதைய நிலவரம் குறித்தும் ஹோர்மோஸ் நீரிணை பாதுகாப்பு குறித்தும் அப்போது அவர்கள் விவாதித்தனர். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு தமது கண்டனத்தை தெரிவித்ததாகவும் இந்த தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்ததுடன் அவர்களின் சொத்துகளும் சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேற்காசிய பிராந்தியத்தில் அமைதி, பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மையை விரைந்து கொண்டுவர ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் இணைந்து இந்தியா பணியாற்றும் என்றும் தாம் தெரிவித்ததாக அதில் பிரதமர் கூறியுள்ளார். மேலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருக்கு தமது ரம்ஜான் வாழ்த்துக்களையும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் உத்யான் தோட்டத்தை நேற்று வரை 11,000 மூத்த குடிமக்கள் பார்வையிட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குடியரசுத் தலைவர் மாளிகையின் தோட்ட அழகை மூத்த குடிமக்கள் பார்வையிடுவதற்கு மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் ஏற்பாடு செய்துள்ளது. மூத்த குடிமக்களின் நலன் மற்றும் அவர்களின் சமூக பங்களிப்பை மேம்படுத்தும் வகையிலும் இந்த முயற்சியை மத்திய அரசு எடுத்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அந்நாட்டின் பாதுகாப்பு கவுன்சில் உறுதிப்படுத்தியுள்ளது. லாரிஜானி கொல்லப்பட்டதை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு இஸ்ரேலி கட்ஸ் தெரிவித்திருந்தார். நேற்று முன்தினம் இரவில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் லாரிஜானி உடன் அவரது மகன் மார்டேசா லாரிஜானி, பாதுகாப்பு அலுவலக தலைவர் அலிரேசா பயாத் மற்றும் பாதுகாவலர்கள் கொல்லப்பட்டதாக ஈரான் பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இணைவதற்கு பெரும்பாலான நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேட்டோ கூட்டணி நாடுகளின் இந்த செயல்பாட்டை விமர்சித்த திரு டிரம்ப் வெளிநாடுகளின் ஆதரவு அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று கூறினார். நேட்டோ நாடுகள் ஆதரவு அளிக்காவிட்டாலும் தங்களின் செயல்பாட்டை வேறு சில நாடுகள் உறுதியான ஆதரவை அளித்து வருவதாக அவர் தெரிவித்தார். ஈரானின் ராணுவ திறன்களை அமெரிக்க படையினர் குறிப்பிடத்தக்க அளவுக்கு சீர்குலைத்திருப்பதாக தெரிவித்த அவர் இனிமேல் நட்பு நாடுகளின் ஆதரவு தேவையில்லை என்றார். இதனிடையே திரு டிரம்ப் சீனாவுக்கு மேற்கொள்ள திட்டமிட்டிருந்த பயணம் மேலும் தாமதமாகி இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாத இறுதியில் தாம் சீனா செல்லவிருப்பதாக டிரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தேசிய தீவிரவாத எதிர்ப்பு மையத்தின் தலைவர் திரு ஜோ கென்ட் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அமெரிக்க அதிபர் திரு டிரம்புக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் அமெரிக்காவுக்கு ஈரான் எந்தவித அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தாத போது இஸ்ரேலிடமிருந்து வந்த நெருக்கடி காரணமாக இந்த தாக்குதலை அமெரிக்கா தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். என்றாலும் திரு ஜோ கென்ட்டின் ராஜினாமா கடிதத்திற்கு வெள்ளை மாளிகை எந்த பதிலையும் அளிக்கவில்லை. ஈராக் தலைநகர் பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகே நேற்று அடுத்தடுத்து ட்ரோன் வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஈரானுக்கு எதிரான தாக்குதல் நீடித்து வரும் நிலையில் அந்நாட்டு எல்லையை ஒட்டியுள்ள பாக்தாத் அமெரிக்க தூதரகம் அருகே 3 வெடிகுண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எந்த வயதில் குழந்தைகளை தத்தெடுத்தாலும் பெண்களுக்கு 12 வார மகப்பேறு விடுப்பு பெற தகுதி உள்ளது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 3 வயதிற்கு குறைவான குழந்தைகளை தத்தெடுக்கும் பெண்களுக்கு மட்டுமே மகப்பேறு விடுப்பு வழங்க வகை செய்யும் சமூக பாதுகாப்பு சட்ட விதியை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நீதிபதிகள் திரு பர்திவாலா, திரு மகாதேவன் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை வெளியிட்டது. ஆர்லியன்ஸ் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் அகார்ஷி காஷ்யப் பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில்வே துறையின் நிதி ஆதாரம் கடந்த 10 ஆண்டுகளில் குறிப்பிடத்தக்க அளவு அதிகரித்திருப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் உள்ள அம்ரித் உத்யான் தோட்டத்தை இதுவரை 11,000 மூத்த குடிமக்கள் பார்வையிட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. கத்தாரிலிருந்து 600 இந்தியர்கள் 5 விமானங்கள் மூலம் நேற்று இந்தியாவின் பல்வேறு நகரங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஈரான் பாதுகாப்புத்துறை தலைவர் அலி லாரிஜானி கொல்லப்பட்டதை அந்நாட்டு பாதுகாப்பு கவுன்சில் உறுதி செய்துள்ளது. ஈரானுக்கு எதிரான ராணுவ நடவடிக்கையில் இணைவதற்கு பெரும்பாலான நேட்டோ நாடுகள் மறுத்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.